ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டேஸ்ட் ஆஃப் திருநெல்வேலியில் பார்க்க போகிறது வந்து கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ அடுப்பில் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இது டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் ஒரு 5 நிமிஷத்தில். தண்ணி கொதித்ததும் அதில் கத்திரிக்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4-5 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். கத்திரிக்காயை நல்லா கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி கழுவிட்டு அதை போட்டுருங்க. நான் ஒரு 4-5 கத்திரிக்காய் சின்ன சின்ன கத்திரிக்காயாக எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். அதோட ஒரு வெங்காயம் பல்லாரி, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். அதோடு சேர்த்து ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். இது எல்லாம் ஒன்றா போட்டு வேக வச்சிடலாம். நம்ம இது வெந்து ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு கொதிக்க வைக்க வேண்டியதான். அவ்வளோதான், டக்குன்னு ரெடி ஆயிரும். இது வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் இருக்கும். இட்லி, தோசை அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் டேஸ்ட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். இப்போ நான் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இது வேகட்டும், கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நான் இப்போ காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வெந்ததும் நம்ம எடுத்து தட்டில் ஆற வச்சு மிக்சியில் அடிச்சுட்டு கொண்டு வந்து தாளிச்சிடலாம். இது ரொம்ப குயிக்காக 5 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகும். உங்களுக்கு அவசரமாக எங்கேயாவது போக வேண்டியது இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி சட்னி ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் இது எல்லாத்தையும் ஒரே இதிலே வேக போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ வெந்துருச்சு. இப்போ நான் தட்டில் ஆற வச்சுருந்தேன் எடுத்து. இப்போ பாருங்கள், நான் அதை வெந்நீர்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து ஆற வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். சூடாக போட்டால் கொஞ்சம் வெளியே தள்ளிடும். அரைக்கும் போது நம்ம வெளியே தள்ளிடும். அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் தாளிக்கலாம். இப்போ மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை இப்போ நம்ம எப்படி தாளிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டாச்சு. அதோடு சேர்த்து ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு நம்ம அந்த அரைச்சி வச்ச விழுது, வெங்காயம் வதங்கினதும் அரைச்சி வச்ச விழுதை போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு கொதிக்க வச்சு இறக்கிடலாம். நம்ம அந்த வேக வச்ச தண்ணியை அதோடு சேர்த்துடலாம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும். இது வெங்காயம் கொஞ்சம் நீங்கள் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நான் ஒரு பெரிய வெங்காயம் 1 போட்டிருக்கேன். அதோட கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் இதை போட்டுட்டு இப்போ இதை போட்டுடலாம். நம்ம கத்திரிக்காய் அரைச்சி வச்ச விழுதை தட்டிடலாம். இப்போ அது நம்ம வேக வச்ச தண்ணியை அதோட சேர்த்துடலாம். இதுக்கு காரத்துக்கு நம்ம அந்த போட்ட அந்த மிளகாய் வத்தல் மட்டும்தான். இப்போ அந்த தண்ணியும் சேர்த்துடுறோம். நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச தண்ணியும் சேர்த்துடலாம். அதோட உப்பு போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுடலாம். இப்போ அந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுவோம். கிளறி விட்டுட்டு கொதிக்கட்டும். கொதிச்சா வேலை முடிஞ்சது. ஆனால் ஏற்கனவே அது எல்லாமே வெந்துருச்சு. வெந்தது தான். அதனால் நம்ம சீக்கிரம் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா கூட போதும் உங்களுக்கு. நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்கட்டும், அப்புறம் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா வாசமாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சீக்கிரமாகவும் ரெடி பண்ணிடலாம். இது செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.